போகும்போது நல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 மவனே. ஹலோ ஆல், வெரி குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரம் கொல்லிஹில்ஸ். ஹெல்மெட்லாம் எடுத்தாச்சு, பேக்கும் பேக் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே முன்னாடி இருக்காங்க. ஸோ வந்து இப்போ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். பிஃபோர் தட் செயின் கொஞ்சம் லீவ் படிக்கணும். பிகாஸ் 350 கிலோமீட்டர் கண்டினியூஸாக ஓட போகிறோம். பிரேக் எடுத்துகிட்டோம் ஆப்வியஸ்லி. ஸோ வந்து செயின் கொஞ்சம் லீவ் படிச்சுட்டு போக போகிறோம். ஐ சி ஆன் த பைக். ஓகே, ஆஸ் யூஷுவல் தான். லேட் ஆகிடுச்சு. டைம் 11 o'clock ஆகுது. பசங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு 5 to 10 minutes கிளம்பிடுவோம். அவ்வளோதான். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே டேரெக்டாக சென்னை. அட்லாஸ்ட் கிளம்பியாச்சு. ரொம்ப பசிக்குது. ஃபோட்டோ ஷூட்னு கிட்ட ஒரு 1 hour வச்சு செஞ்சுட்டானுங்க இவனுங்க. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். பயங்கரமாக பசிக்குது. அண்ட் எல்லாருமே நல்லா கியர் டப் ஆயாச்சு, ஹெல்மெட் எல்லாம் போட்டாச்சு. ஸோ வந்து ப்ராப்ளம் இல்லை எதுவும். அண்ட் இப்போ தான் போய்ட்டு கார்த்தியோட பைக்குக்கு செயின் டைட் அண்ட் பிரேக் டைட் பண்ணோம். அண்ட் என் பைக்லேயும் ஏர் செக், அப்படியே எல்லாரும் பைக்லேயும் ஏர் செக் பண்ணிட்டோம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு லொக்கேஷன் நான் போட்டு பார்த்தேன் மேப்பில். 354 கிலோமீட்டர்ஸ் சம்திங், அரௌண்ட் 360 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஒரு 5 hours கிட்ட காமிச்சுது. எப்படியும் கண்டிப்பாக நாங்கள் போய் சேர ஒரு 6 to 7 hours ஆகும், இன்க்ளூடிங் பிரேக்லாம் சேர்த்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:40. ஸோ 6 hours 7 hours பார்க்கும்போது நான் வந்து வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கு போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். It was at this moment that he knew he fucked up. பார்ப்போம், அதுக்கு முன்னாடி போகலாம், இல்லை கொஞ்சம் லேட்டும் ஆகலாம். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஹேர்பின் பெண்ட் கிட்டே வந்துட்டோம். அண்ட் ஆல்ரெடி 5 bends கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் 65 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீக் டே, அதுவும் மண்டேன்றதுனால டிராஃபிக், ஆன்கமிங் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் நாங்கள் ஸ்லோவாக தான் போய்ட்டுருக்கோம். பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போகிறோமோ, அதுவும் டவுன் ஹில்லில் அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு தான் சேஃப்டி. அண்டு பிரேக் அடிக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக அடிக்கணும். பெண்டு போடும்போது பிரேக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாரி விட்டுடும். ஸோ வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் கார்னரிங் பண்ணும்போது ஹை ஸ்பீடில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில், லைக் 10 to 15, 20 அந்த ரேஞ்சிலே க்ராஸ் பண்ணுறது நல்லது. அண்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர்லேயே திருப்பலாம். தேர்ட் கியர் வந்து அவ்வளோ தேவையில்லை. இந்த மாதிரி போகும்போது தேர்ட் கியர் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இங்கே கார்ட் கொடுக்குறேன் நான். அண்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் an amazing view, man. The view. ஓகே 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 நம்ம இப்போ வெற்றிகரமாக கொல்லிமலையை இருக்க ஹேர்பின் பெண்டை முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட். மேலேருந்து கீழே வந்து 70 ஹேர்பின் பெண்டும் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி.
அவ்வளோதான். இனிமேட்டு சென்னைக்கு தான் போகணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லி மணி 12 ஆகிடுச்சு. ஸோ வந்து டேரெக்டாக லஞ்சே சாப்பிட்லான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எங்கன்னா போயிட்டு இப்போ இப்படியே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு ஒரு 1:30 இல்லை 2 மணிக்கா லஞ்ச் முடிச்சிடலாம். ஓகே, இங்கே நின்று இப்போ ஒரு சின்னதாக ஒரு டீ குடித்தோம். ஃபுல் மலை இறங்கியாச்சு. அண்டு ஒரு சின்ன பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா, நம்ம தமிழ் இருக்கால, உங்களில் ஒருவன் தமிழ், அவன் வந்து நாமக்கல் திருச்சி போகிறான்னா. ஸோ வந்து நாங்கள் நாமக்கல்லில் அவனை ட்ராப் பண்ண போகிறோம். ஒரு 24 கிலோமீட்டர் இங்கேருந்து நாமக்கல் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு தமிழை ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் அங்கே வந்து சென்னை கிளம்புறோம். தட்ஸ் த பிளான் நவ். ஆல் செட் டு கோ. ஓகே, நாமக்கல் இப்போ வந்தாச்சு. ஒரு நல்ல ஹோட்டலாக சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அண்டு எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபோர்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. டைம் இருந்தால் நாங்கள் போய் பார்த்துருப்போம் அதை, பட் என்னால் இப்போ போக முடியல. இன்கேஸ் யாருன்னா நாமக்கல்லேருந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா அது என்ன ஃபோர்ட்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறீங்க கீழே, நான் அதை பற்றி செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஒரு குவிக் ரைட் அப்டேட். டைம் பார்த்திங்கன்னா 3:20 ஆகுது. அண்டு ஒரு சின்ன டீட்டூர் ஆகிடுச்சு. நாங்கள் நாமக்கல் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு வந்தோம். நாமக்கல்லில் தமிழ் இறங்குவான்னு பார்த்தோம். அவன் பெரம்பலூரில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ துறையூரில் இருக்கோம், நாங்கள் பெரம்பலூருக்கு போய்கிட்டு இருக்கோம். அண்டு பெரம்பலூர் வந்து 33 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. உளுந்தூர்பேட் பார்த்திங்கன்னா 107 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம பெரம்பலூர் கிட்டே இருக்கோம். நம்மளோட தமிழ் இப்போ கிளம்புறாரு. பாய் சொல்கிறோம் மச்சான் எல்லாருக்கும். ஓகே மக்களே, நான் விடைபெறுகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தை உங்களை சந்திக்கிறேன். எப்போலாம் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணுமோ தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். சேஃப்டியாக நீட்டாக போயிட்டு வாங்க. நிதானமாக 2-3 நாள் ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கொல்லி ஹில்ஸ் நீங்கள் மறக்காமல் போகக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நான் கிளம்புறேன். இவங்க அப்படியே சென்னைக்கு கிளம்புறாங்க. நான் நடு வழியில் இறங்கிட்டேன். ஸோ லவ் யூ ஆல். டடா, பாய் மச்சான். பி சேஃப், ஹேவ் அ சேஃப் ஜர்னி. ஓகே மச்சான், ஹாப்பி ரைடிங் வித் யூ மச்சான். ஓகே பத்திரம். ஓகேடா, பாய்டா, பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் போய் சென்னை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கார்த்தி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. இதோட இது ஒரு 5th டைம் இருக்கும் இந்த மாதிரி நான் டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது. 5வது வாட்டி டோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நானும் ப்ளக்கெல்லாம் கழட்டி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது 3rd டேங்க் ஃபில். ஃபஸ்ட்டு 1000 rupees போட்டேன்னு சொன்னேன். அண்டு ஒரு 7:30க்கு போட்டேன். போதும். அண்ட் இப்போ ஒரு 765 வந்திருக்கு. 1000, 730 அண்ட் 760. இது இருக்குது. நான் 2500க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். பெட்ரோல் போட்டாச்சு, டேங்க்கும் ஃபுல்லாகிடுச்சு. 5:15 ஆகுது மணி. இன்னும் 220 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. ஓட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஆனால் கார்த்தி வண்டி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை ரொம்ப அதை நம்பி வர முடியல. அதான் சின்ன பயமாக இருக்குது. எப்படியாவது போய் நான் டோ பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் ஆகுது, சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேரணும். ஓகே, அகெயின் 7th or 8th டைம் தெரில, திரும்பி நாங்கள் டோ பண்ணுறோம். ஃபுல்லாக லாரிங்களாக வர போயிட்டுருக்கு. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது டோ பண்ணுறது. கார்த்தி, நான் சொல்லும் போது விடுண்ணா. ஓகே டன். 10th டைம், மொத்தம் 10வது தடவை டோ பண்ணுறேன். அண்ணே கார்த்தி அண்ணே, நான் 10ண்ணே. ஓகே, ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, குவிக் ரைட் அப்டேட்டு.
டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:54 ஆகுது. நாங்கள் இப்போ மேல்மருவத்தூர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது சென்னை போகிறதுக்கு. அண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மேபி. ஃபைனலி த ரைட் முடிஞ்சிருச்சு. கொல்லி ஹில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் எங்கள் வீடு வந்துடும். நானும் வீட்டுக்கு போயிடுவேன். ஆக்சுவலி நாங்கள் 9 o'clock டைம் இப்போ 10:40 ஆகுது. 9 o'clock நாங்கள் வந்துவிட்டோம். கார்த்தி வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் வந்து அங்கேயே அப்படியே வெளியே நின்று ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே ரைடு போய்ட்டு வந்ததை பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். வீடியோ என் பண்ணுன்றதை மறந்தே போய்ட்டேன் நான். அண்ட் யாருக்கும் பாய் சொல்கிறத கூட நான் வீடியோவில் எடுக்கலை. சரி ஓகே, இப்போ வீடியோ என் பண்ணணுமே அப்படின்றதுக்கு தான் இப்போ ஆன் பண்ணி சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேலே கார்ட் பட்டன் கொடுத்துருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். பார்ட் 1 பார்ட் 2க்கு போய் பாருங்கள் போய்ட்டு. அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அடுத்த ஒரு ரைட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நந்தா வேண்டர் வீலர்ஸ்.